கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தையை நம்ம உள்ளத்திலே வைக்கிறார் இல்லையா? நம்முடைய வார்த்தையில் அது ஒரு விதை போல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே தேவனுடைய வார்த்தை மூலமாக நமக்கு கிடைக்கிறது. தேவனை விட்டு நாம் விலகினால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆகையால் அவர் தேடி வந்து அவருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே விதைக்கிறார். விதைத்தது மட்டுமல்ல, அதனுடைய பலனையும் அவர் பெருக்கி கொடுக்கிறார். ஆகையால் அவர் தேடி வந்து வார்த்தைகளை நம் உள்ளத்திலே விதைக்க போது அது எப்படியெல்லாம் மலர்கிறது, அது எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று வார்த்தைகளை நாம் கவனிப்போம். நம் தேவன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில விவேகத்தை கொடுக்கிறார். மனுஷனுக்கு விவேகம் இருக்கணும். அதாவது சும்மா எப்படியோ ஏனதானமோ இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவனுக்குள்ள ஒரு விவேகம் இருக்கணும். இப்படி வாழ வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் நான் செய்வேன், நல்ல எண்ணங்களை நான் என் மனதில் வைப்பேன், கெட்ட எண்ணங்களெல்லாம் நீக்கிவிட்டு என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய மனதுக்குள்ளே நான் என்னுடைய அற்புதமான தெய்வ வார்த்தையை எடுத்து வாக்குத்தத்தை எடுத்து உள்ள வைப்பேன் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். அப்படி ஒரு மனிதன் அவன் தீர்மானிக்கும் போது அவனுக்குள்ள விவேகம் வளர்கிறது. அது யார் கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தையை பாருங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுதும் என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். பாருங்க, விவேகத்தை தேவன் எப்படி கொடுக்கிறார் பாருங்க. மனுஷன் உத்தமமான வழியிலே விவேகமாக நடப்பேன். நல்ல வழியில் வந்து அவன் அதை சரியாக நல்ல வழியாக அதை எப்படி கையாளணும், அது இது சரிதானா, இது சரியில்லையா என்று சொல்லி அவன் விவேகமாக நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், அப்பொழுதுதான் நடக்க முடியும். அவன் சுய புத்தியில் அவன் இருக்க முடியாது. எப்பொழுது, அது தேவன் என்னிடத்தில் நீர் வருவீர், கர்த்தர் நீர் என்னிடத்தில் இருக்கும் பொழுது நான் எப்படி செய்கிறேன் பாருங்க. நான் நல்ல வழியிலே, அதாவது நான் அந்த வழியை தேர்ந்தெடுத்து விவேகமாக நான் அதில் இருந்து ஈடுபடுவேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, எப்பொழுதும் தேவன் நம்ம தேடி வந்து எப்படி அதை தருகிறார். நீங்கள் என்ன வழி, நீங்கள் அவர் அவர் நம்ம கூட இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய சுபாவம் மாறுகிறது பாருங்க. அப்பொழுதுதான் நல் வழியிலே அவர் விவேகத்தை பேணிக்கொள்ள ஒரு ஆற்றல் நமக்கு கொடுக்கிறார். என் வீட்டிலே இதெல்லாம் நீர் வருவீர், நீர் எனக்குள்ளே தங்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் என்றால் என் வீட்டிலே நான் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன். பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்புறங்களில் தான் உள்ளுப்புறங்களில் தான் குடும்ப வாழ்க்கையில விவேகம் தேவை. யாரை வீட்டுக்குள்ளே அனுப்பணும், யாரை வீட்டுக்குள்ளே அனுப்பக்கூடாது, யாரிடம் நண்பராக வைக்கணும், யார் கூட நண்பராக வைக்கக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்களேன், யாரிடத்தில் எப்படி பேசணும், யாரிடத்தில் எப்படி பேசக்கூடாது, தன்னை நாவை எப்படி கையாளணும், இப்படி அந்த விதமான எப்படி அவன் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது நிறைய இருக்குது. ஆகையால் அதை நாம் விவேகத்தோடு செயல்படும்போது இது சரிதான், இந்த இடத்துல உங்கள்கிட்ட பெரியவங்ககிட்ட இப்படி பேசணும், உபயோகம் இருக்கணும், சிறியவங்கள்ட்ட அவங்களை எப்படி நம்ம அவங்களுடைய பேச்சை எந்த இடத்துல குறைக்கணும்னு தெரியணும். இதெல்லாம் ஒரு விவேகம். ஒரு பொது இடத்துல 4 பேர் நின்றுன்னா அந்த நாவை எப்படி சரியாக வைக்கணும். நீங்கள் சரியாக வைக்கலைன்னா உங்களை குறித்து சில விதமான ஒரு காரியத்தில் உங்களை வச்சுருவாங்க. இந்த பையனா, இந்த ஆளா சரிபடாப்பா, சும்மா ஏதோ தளதலான்னு பேசுகிறாரு, ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் செயல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஏதோ சொல்கிறார் வாங்குறார், அவர் கோபத்தை வெளிப்படுத்தார் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க பாருங்கள். அவங்களுக்குள்ள அந்த நல்ல எண்ணம் இருக்காது. ஆகையால் இதையெல்லாம் நாம் நம்முடைய எண்ணங்கள் இதெல்லாம் நம்முடைய அந்த சொசைட்டியில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு சில விவேகம் தேவைப்படுது. அது எப்படி தேவைப்படுகிறது? அந்த விவேகத்தின் வழியை நாம் எப்படி அதை கையாளுவது? அதுதான் தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, எப்பொழுது என்னிடத்தில் நீர் வரும் பொழுதுதான், நீர் என்னிடத்திலே தங்கும் பொழுது, உம்முடைய வார்த்தை என் உள்ளத்திலே தங்கும்போது, உம்முடைய வாக்குத்தத்தம் என் உள்ளத்திலே தங்கும்போது, கிறிஸ்துவை பற்றி நான் அறியும் பொழுது அதிகமாக நேரத்தை இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு 2-3 நிமிஷம் பார்க்குறதுனால உங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். இதை நீ கற்றுக்கோ. நீ இன்னும் அதிகமான வளர்ச்சியிலே, பொருளாதாரத்தில், மற்ற எல்லாத்திலும் ஆற்றல்கள், திறமைகள், உன்னுடைய கையின் பிரயாசம் எல்லாத்திலும் நீ வளர வேண்டும் என்றால் நான் உனக்கு கூடவே இருப்பேன், நான் உன் கூட வருவேன். தேவனாசை எப்பொழுது என்னிடத்தில் நீர் வரும் பொழுது நான் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று பாருங்கள், அந்த சங்கீதக்காரன் அந்த புக்கில் நம்ம படிக்கிறோம். ஆகையால் நம்முடைய உள்ளத்தை மிக அற்புதமாக காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விவேகத்தை தருகிறார். அந்த விவேகம் என்ன செய்கிறது என்றால் என் வீட்டிலே உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன்.
பாருங்கள் வீட்லேயும் பாருங்கள் நிறைய பேர்கள் பிரச்சனை தான். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மனைவி, கணவன், மனைவி, பிள்ளைகள். ஏனென்றால் அவர்கள் வார்த்தையை சரியாக உபயோகப்படுத்த தெரியாது. எந்த இடத்துல கோபம் வருகிற போகுதோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தூரம் போயிடணும். அந்த கோபத்தை விட்டு தூரம் போயிட்டோம்னா அந்த அமைதியாகிடும். ஆகையால் அந்த மாதிரி கட்டங்களை நம்ம கவனிக்கணும். எந்த நேரத்தில் எப்படி பேசணும், எந்த விஷயத்தை எந்த நேரத்தில் பேசணும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விவேகத்தை தருகிற நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய இந்த விவேகம் தருகிற தேவன் நமக்கு அவருடைய குணஸ்பாவம் நமக்கு எப்படியெல்லாம் தருகிறது என்று நாம் பார்ப்போம். நம்முடைய கர்த்தர், விவேகத்தை தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.